வெல்கம் பேக் கை. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட நாய்ஸோட ஒரு புது இயர்பட்ஸ் தான் வந்து இருக்கு. நாய்ஸ் பட்ஸ் VS501 இயர்பட்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப் டு 50 hours பிளே டைம், அப்புறம் வந்து 10 mm டிரைவர்ஸ், அப்புறம் வந்து டூயல் டிவைஸ் பேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். சரி, ஓகே. இப்போ நான் இதோட கவரை நான் வந்து பீல் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நம்ம நைஃபே தேவையில்லை, இப்படியே கையிலேயே வந்து பீல் பண்ணிடலாம். ஒரு மாதிரியான புல் டேப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த பிளாஸ்டிக் ரேப்பரை வந்து பீல் பண்ணியாச்சு. அப்புறம் நமக்கு வந்து இப்படி சைடில் ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ், அப்புறம் வந்து ஸ்டிக்கர்ஸ் அது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இயர்பட்ஸ் வந்து இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே இன்னொரு ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள், அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ். ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸோட கவரை வந்து பீல் பண்ணிப்போம். ஸோ நான் இந்த கிரே கலரில் வந்து வாங்கினேன். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது. சரி, ஓகே. இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஆவரேஜான பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டியான பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்கலாம். பட் நல்ல விஷயம் என்னன்னா இதில் வந்து நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்களா, இதில் அவ்வளோ சீக்கிரமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஞ்சஸோ ஸ்க்ராச்சஸோ வந்து ஆகாது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில கீழே இங்கே டைப் சி போர்ட் சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இயர்பட்ஸில் யூஸ் பண்ணியிருக்க ஹிஞ்சுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் வந்துருக்கு. ஹிஞ்சுமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தா பெட்டராக வந்து இருந்திருக்கும். அப்புறம் இயர்பட்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான 2 டோன் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பர்சனலாக எனக்கு இந்த 2 டோன் ஃபினிஷ் வந்து பிடிச்சிருக்கு. அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில இந்த இயர்பட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெம் டைப் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிட்டின் வரையில டிஃபால்ட்டாக இதில் வந்துருக்க மீடியம் இயர் டிப் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சுனால நான் வந்து ஸ்மால் இயர் டிப்புக்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸ்மால் இயர் டிப் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. பட் ஆனால் ஃபிட் சப்ஜெக்டிவ் நீங்கள் தான் பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸில் ஒரு நல்ல விஷயம்னா நமக்கு வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் டிஸ்பிளேல இதோட டச் கண்ட்ரோல்ஸ் வந்து ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் கலர் ஆப்ஷன்ஸ்னு வரையில இந்த இயர்பட்ஸ் டோட்டலாக 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸ்லன்னு சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில இந்த இயர்பட்ஸில் வந்து ப்ளூடூத் 5.3க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இவங்க நாய்ஸோட ஓன் ஹைப்பர் சிங் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நான் கனெக்டிவிட்டியில் எந்த இது இஷ்யூஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. அப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் சைமல்டேனியஸாக இந்த இயர்பட்ஸை நீங்கள் வந்து 2 டிவைஸோட பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரேஞ்சின் வரையில் இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்கின் வரையில் இந்த இயர்பட்ஸில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, SBC அண்ட் AAC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் இதில் வந்து IPX5க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து கேமிங் மோட்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேமிங் மோட் எனேபிள் பண்ணோம்னா இதில் வந்து 55 millisecondsக்கான ஒரு சூப்பரான லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து 50 hours ஒரு பெரிய மேசிவான டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்கனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸில் சுத்தமாக கவலைப்படுறதுல. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் வந்து குவாட் மைக்ஸ் வந்து இருக்குது. அதாவது ரைட் இயர்பட்டில் 2 மைக், அப்புறம் வந்து லெஃப்ட் இயர்பட்டில் 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இதில் நமக்கு வந்து ENCக்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்கனால அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த நாய்ஸ் பட்ஸ் VS501 இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க.
கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 10mm டிரைவர்ஸ் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸ் அண்ட் ட்ரெபிள், அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜாக வந்து இருந்துச்சு. கிளாரிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சு. பட் ஆனால் 1000 rupees ப்ரைஸ் பாயிண்ட்டில் நம்ம பெருசாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஆடியோ தான் இந்த இயர்பட்ஸில் வந்து கிடைக்கும். ஸோ அதனால சவுண்ட் குவாலிட்டியுமே வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ப்ரைஸிங் நிறைய இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1000 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இதோட பில்டு குவாலிட்டி அண்ட் சவுண்ட் குவாலிட்டி இது ரெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அபவ் ஆவரேஜாக வந்து இருந்துச்சு. மற்றபடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், அப்புறம் கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் லைக் கேமிங் மோட் அண்ட் டூயல் பேரிங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த இயர்பட்ஸ் வந்து 1000 rupeesக்கு மேலே ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ இது வர்த்து கிடையாது. 1000 or 1000 rupees கீழே மட்டும் இருந்தால் தான் இந்த இயர்பட்ஸ் வந்து வர்த்து. ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.